விஜய் அவர்கள் மகாபலிபுரம் வாங்க அப்படின்னு கரூர் பீப்பிள்ஸ கூப்பிட்டா வரக்கூடாது, எப்படி போகக்கூடாது, புரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சில மிரட்டல்கள் வந்ததாக நான்லாம் சொல்லல, யாருமே சொல்லல. நல்ல ஒரு பிரபலமான நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இதுக்கான அர்த்தம் என்ன? என்ன தீபிகா, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல. தமிழ் எல்லாம் ஒண்ணும் சொல்லலையே, சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா எல்லாரும் அவர்களுடைய ஆட்கள் அப்படிங்கிற பட்சத்துல எப்படி சொல்லுவாங்க. ஆனா இது நடந்திருக்கு அப்படிங்கறது அந்த நியூஸ் பேப்பர் தெளிவா சொல்லியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லா ஒரு விஷயம் கூட விடாம நான் டீகோட் பண்றேன். மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு விஷயத்தை நான் கிளாரிட்டி பண்ணணும். திமுகவினுடைய அரசாங்கம் இப்போதைக்கு கையில எடுத்திருக்கிற ஒரு ஆயுதம். ஏன்னா தமிழகத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கான தேதிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. மழை நீர் அதிகமா தேங்குது. மழை வரும்போது இப்ப அம்பத்தூர்ல கூட ரீசெண்டா பாத்திருப்பீங்க, நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஒரு பள்ளமா இருக்கு அந்த இடம். அது ஓட்டிக்கிட்டே வரும்போது தண்ணி நிக்குதுல, நார்மலா ரோடு தண்ணி அப்படின்னு நினைச்சு உள்ள விடும்போது டப்புனு ஒருத்தவங்க ஒரு லேடி ஓட்டும் போது அப்படி வண்டி போயிடுது. இன்கேஸ் அந்த சிக்னல் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனாலயும் முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு அப்படிங்கிறதுனாலயும் அவங்க போகும்போது பெரிய அளவுல இழப்பு அப்படிங்கிறது இல்ல. இன்கேஸ் அவங்க அந்த வண்டிய நல்ல ஒரு டிராபிக்கா போய்கிட்டே இருக்கிற ஜோன்ல வண்டி எல்லாம் போயிட்டே இருக்கிற ஒரு ஃப்ளோல அவங்க எடுத்துட்டு போய் அங்க முட்டிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? இந்த பக்கத்துல வராங்க பாருங்க ஒரு 4-5 பேர், பக்கத்துல 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 அவங்களுடைய நிலைமை கிரிட்டிக்கலா தான் முடிஞ்சிருக்கும். என்ன வேணா நடந்திருக்கலாம். புரியுதா? அது அவங்களுக்கு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோ வருது, லாரி வருது, பஸ் வருது, சாதாரணமா வருது, பட்டுன்னு அப்படியே இறங்கிடுது. சத்தியமா அதை பார்க்கும்போது அப்படியே மனசே பதறுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. மக்கள் அன்றாடமா பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் பேச வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய அரசாங்கம் இதெல்லாம் எதுவுமே கேட்காம, எதுவுமே கண்டுக்காம, இப்போ என்ன மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துட்டு இருக்கிற எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்காளர் சீர்திருத்தம் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதை நீங்க பண்ணக்கூடாது, இதை நீங்க பண்ணவே கூடாது. இது எதுக்காக நீங்க பண்றீங்க? அரசாங்கம் எங்க ஏமாத்த பாக்குறீங்க. தமிழகத்துல பாஜகவினுடைய வளர்ச்சி அப்படிங்கறது நாங்க விடவே மாட்டோம், எங்களை ஏமாத்துறதுக்காக நீங்க என்னென்னவோ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது பயப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. நார்மலா வாக்காளர் சீர்திருத்தம் அப்படிங்கிறது என்ன? நார்மலா ஓட்டர் ஐடியில இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நபர்கள் கரெக்டா இருக்காங்களா, இல்ல இறந்துட்டாங்களா, இல்ல வேற எங்கேயாவது டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாங்களா, கொடுத்திருக்கிற அட்ரஸ்ல கொடுக்கப்பட்ட நபர்கள் கரெக்டா இருக்காங்களா, புதுசா யாரையாவது ஆட் பண்ணணுமா அப்படிங்கறத தெள்ள தெளிவா பாக்குறது பேர் தான் வாக்காளர் திருத்த சட்டம். சரியா? இந்த திருத்த சட்டம் அப்படிங்கிறது யாருக்கோ குறுகுறுன்னு இருக்கோ அப்படிங்கிறது பல தரப்புல இருந்து கேட்கக்கூடிய விஷயமா இருக்கு. சரி, இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு கரூர் இஷ்யூக்கு போயிருவோம். சோ இங்க இப்போ கரூர்ல நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவத்துக்கு அப்புறமா 1 மாதம் காலம் ஆயிடுச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடையாது. ஒரு சின்ன குட்டி பெர்சன்டேஜ் கூட கிடையாது. அடுத்து பிரச்சாரம் பண்ண போறாரா, இல்ல இவ்வளவு இஷ்யூஸ்க்கு அறிக்கை ஏதாவது விடுறாரா, ஒண்ணுமே தெரியல. இந்த மீட்டப்க்கு முன்னாடி நான் சொல்றேன், எதுவுமே புரியல, எதுவுமே தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, கட்சி இருக்கா இல்லையானே தெரியலன்னு பல கேள்விகள். இதுல விஜய் அவர்கள் ஒரு குடும்பத்தையும் அழைத்து மகாபலிபுரம் கூட்டிட்டு எல்லாரையும் பர்சனலா பாக்குறாரு, மீட் பண்ணி பேசுறாரு. அப்படிங்கும் போது அதுல இது நான் தாங்க காரணம், என்னாலதான் இவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது. புரியுதா? பேசிக்கான திங். அங்க என்னை பார்க்க வந்ததுனால அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில தான் ஒரு மக்களையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு, காலில் விழுந்திருக்காரு, கதறி இருக்காரு, அழுதுருக்காரு. இதெல்லாம் கேட்கும் போதே ஆப்வியஸா அப்படின்னு சொல்லி தோணுதுல, எல்லாருக்கும் தோணும். எவ்வளவு பெரிய கல்லு நெஞ்சமா இருந்தாலும் தோணும். ஆனா ஒத்துக்க முடியாம ஒரு ஈகோ தடுக்கும்ல, அதுதான் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளா வெளியே வர்றது. கரெக்ட் தானே? இதுதான் அவங்களுடைய பிரச்சனையா இருக்கே தவிர விஜய் அவர்கள் செய்த செயல் நிறைய பேர் பாராட்டிட்டு தான் இருக்காங்க. அவருக்கான வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஏறுமே தவிர இறங்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறத பல பேர் சொல்றாங்க. முக்கியமா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அப்படின்னு இருக்காங்கல்ல, 38 குடும்பங்கள் மகாபலிபுரம் போயிட்டு இவரை மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சோ இந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு நபர்களும் விஜய ரொம்ப ரொம்ப பெருமையா தான் சொல்றாங்க. தப்பா சொல்லல, இழைச்சிட்டாரு, அவரை பார்க்கவே கஷ்டமா இருந்தது, எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல, எல்லாரு காலையும் பிடிச்சு அழுதாரு, வயசு வித்தியாசமே பார்க்காம அழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு, எங்களை மாதிரி நாங்க எப்படி ஒரு குடும்பத்துல ஒரு இழந்துட்டு நாங்க கஷ்டப்படுறோமோ எங்களை மாதிரியே தான் அவரும் அப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான விஷயங்கள், 1-2 கிடையாது, பல விதமான விஷயங்களை பேசுறாங்க. புரியுதா? இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மக்களுடைய மாற்றம் இல்ல. இதுல சம்பந்தப்பட்டவர்கள் யாரு அப்படின்னா
உண்மையாவே இப்போதைக்கு ஒரு விக்டிமா தெரியப்படுற ஒரு நபர் அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு போனதுனால இது நடந்துச்சு அப்படின்னு விஜயனுடைய பேர் இதுல வருது. சரியா? இது அரசாங்கத்தினுடைய தப்பா இல்ல வேற ஏதாவது ஒரு சதியா அப்படிங்கிறதுலாம் சிபிஐ என்கொயரில தெளிவா வரும். அப்ப நம்ம அதை பத்தி ரொம்ப டெப்தா பேசிப்போம். ஆதாரங்கள் கிடைக்கும்ல, அதை வச்சு நல்லா பேசிப்போம். ஆனா இன்னைக்கான சுச்சுவேஷனுக்கு நம்மளால இதுக்கு மேல ரொம்ப அதிகமா பேச முடியாதுல்ல. சோ இதுல இப்போதைக்கு அத்தியாயம் இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் எல்லாரையும் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் என்னுடைய புது அத்தியாயம் தொடங்குது அப்படின்னு சொல்லும் வகையில விஜய் அவர்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்க போகுது. பிகாஸ் அவரு அந்த கூட்டத்துல எல்லாரையும் பார்த்து அந்த ஃபேமிலியை ஒரு அறை உள்ள உட்கார்ந்து அவங்க கிட்ட வேற யாருமே அவரு கூட வரலையாம். ஒரே ஒரு நபர்கள் கூட யாருமே வரலையா. ஒரு கேமரா இல்லாம, ஒரு பர்சன்ஸ் யாராவது துணைக்கு இல்லாம, பாடி கார்ட்ஸ் இல்லாம அவங்க சொல்றாங்க ஒரு குடும்பத்துல இருந்தவங்க, நாங்க நினைச்சிருந்தா அவர் அடிச்சிருக்கலாம், ஆனா நாங்க என்ன வேணா பண்ணிருக்கலாம், ஆனா அவர் வாயவே திறக்கல, கும்முன்னு அழுதுட்டு என்கிட்ட எல்லார்கிட்டயும் பேசியிருந்தாரு, எல்லாம் வெளியில தான் இருந்தாங்களே பாடி கார்டு தவிர உள்ள ஒருத்தவங்க கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. கேமராஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு, அவருடைய போனையும் கவுத்தி போட்டு தான் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா அவர் பேசுறாங்க. புரியுதா அவங்களுக்கு? சோ இதுல அவங்களுடைய இந்த மறு அத்தியாயம் அப்படின்னு சொன்னது என்னன்னா, இந்த குடும்பங்கள் விஜய தாக்குவாங்க, விஜய் விமர்சனம் பண்ணுவாங்க, விஜய் ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க, அது ஒரு கான்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த பல தீனியா நம்மளுக்கு வச்சு கொடுக்க போறாங்கன்னு நினைச்ச நிறைய நபர்களுக்கு பெரிய இழப்பு அப்படிங்கிறது இதுதான் என்னன்னா அவங்க யாருமே குறை சொல்லல. இதுதான் உண்மையான அத்தியாயம். இப்ப நெக்ஸ்ட் ஒரு டேர்ன்ல குறை சொல்லுவாங்க, திட்டுவாங்க, தீப்பாங்க நினைச்சவங்க புகழதான் பேசுறாங்க, அவர் பாவம் தான் சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆப்வியஸா அவர் மேல இருக்கிற மரியாதை அப்படிங்கிறது கூடுதுதான். கரெக்டா? இப்படிதானே நடக்குது. நம்மளோட சோனை யோசிச்சு பாருங்க. அப்படிதானே நம்மளும் நினைக்கிறோம். அப்போ இதுல அவருடைய புதுவான ஒரு அத்தியாயம் அப்படிங்கிறது தெளிவா வந்துருது. இதுல மாற்று கருத்தை சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், சங்கவி அப்படின்னு சொல்ற இந்த 41 குடும்பங்கள் இருக்கிறாங்கல்ல, இதுல ஒரு குடும்பம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் தவறிட்டார். அதுல அவங்க மட்டும் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் வேண்டாங்க, எனக்கு தேவை கிடையாது, என்ன நேர்ல வந்து பார்க்காம நான் வரமாட்டேன், எனக்கு இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை திரும்பவும் அமுச்சு விட்டுட்டாங்களாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, இந்த விஷயத்த உண்மையாவே இந்த பொண்ணுதான் பண்ணாங்களா இல்ல இவங்களை யாராவது பண்ண வச்சாங்களா அப்படிங்கிற கோடத்திலையும் நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டிபேட் எடுத்து பயங்கரமா ஊடகங்கள் உருட்ட ஆரம்பிச்சிருது. உருட்டுன்னு உருட்டுறாங்க. நிறைய பேர் டிபேட்டா பேசுறாங்க. அந்த பொண்ணு வந்து வேண்டாம் அந்த பணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு மன வேதனையில இருக்காங்கன்னு புரியுது அவங்களுக்கு. அவரை விஜய் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை கூட நான் பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு அவ்வளவு திமிரா இருந்தாருன்னா என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தியே ரிட்டனா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தொடர்ச்சியான ஒரு விஷயம், ஒரு ஒண்ணுமே இல்லாம அவங்களுக்கு வந்து பார்க்கணும், நான் அமுச்சிட்டேன் பணத்தைன்னு சொல்ற விஷயத்த ரிப்பீட்டடா சொன்னதே திரும்ப ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லணும், ஏன் எல்லாருமே ஒன்னாவே பேசணும், என்னவோ ஒண்ணு இருக்கே, எங்கேயோ ஒண்ணு இடிக்குதே அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சேனல் சொன்னேன்ல, அவங்க சவுத் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாளிதழ் வந்து ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்றதாவது என்ன அப்படின்னா, சங்கவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவங்களுடைய பணம் தாவேக்க சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை திரும்பவும் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. இதுல தமிழக வெற்றி கழக கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த மகாபலிபுரம்க்கு போகக்கூடிய குடும்பங்கள் எல்லாருக்கிட்டையும் திமுக அரசாங்கம் போயிட்டு நீங்க போக வேண்டாம், நீங்க போகாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க, அது மட்டும் இல்லாம 20 லட்சம் ரூபாயை திரும்பவும் நீங்க கொடுத்துருங்க, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கும் நான் 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் மிரட்டின மாதிரி அந்த ஆர்டிகல் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப இதை பார்க்கும் போதுதான் எல்லாருக்கும் தோணுது, ஓகே இந்த மாதிரி இவ்வளவு மிரட்டல்களை தாண்டி தான் அவங்க போயிருக்காங்களா. ஒரு ஃபேமிலிஸும் ஆல்ரெடி எவ்வளவு பெரிய ஒரு டிப்ரெஷன்ஸ்ல இருப்பாங்க, இது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனா தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. இதுல இன்னொரு பக்கம் யோசிச்சா, ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கிட்ட கேட்கும் போது உங்களுக்கு என்னங்க விஜய் மேல கோவமா இல்ல யாரு மேல உங்களுக்கு கோவம் அப்படின்னு சொல்லும் போது, எங்களுக்கு யாரு மேலயும் கோவம் இல்ல, எங்க மேலதான் எங்களுக்கு கோவம் அப்படிங்கிற வார்த்தைய எல்லாருமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி சொல்லியிருந்தாங்க இவங்க தப்பா அவங்க தப்பெல்லாம் இல்ல, எங்க தப்புன்னு அவங்களே போட்டுக்கிட்டாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி பாதுகாப்பு சரியா தரல, இது கரெக்டா இருந்திருக்கணும் அப்படின்னு அரசாங்கத்து மேல போன அந்த பழி அப்படிங்கிறது கூட இப்ப ரொம்ப அளவுல குறைஞ்சிருச்சு. அப்போ இந்த மிரட்டல் கூட ஒரு வகையில காரணமா இருக்கலாமோ அப்படிங்கிற பல கேள்விகளோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். அப்போ இது கூட இன்னொரு விஷயம், அப்ப கரூர்ல இந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு விபரீதம் அப்படின்னா, ஆட்கள் வராங்க மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் சொல்லுதுன்னா செந்தில் பாலாஜிக்கு தெரியாம நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்க எல்லாருக்கும் எழ ஆரம்பிச்சிருக்கு. நீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.